வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அவருடைய நாம மகிமைக்கென்று ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யாதான் மாற்ற முடியும். நீ முடிவெடுத்தால் யாதான் மாற்ற முடியும். எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாமே. உமக்கே ஆராதனை அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலையோடு கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிஷத்தோடு விசாரித்து மகிழ்கிறேன். காலையோடு கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிஷத்தோடு விசாரித்து மகிழ்கிறேன். உமக்கே ஆராதனை தெய்வமே ஐயா. உமக்கே ஆராதனை அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என்னை புடமிட்டால் நான் ஒன்றாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உங்கள் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உங்கள் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே. இயேசுவே ஐயா, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டத்தோடு கர்த்தரே, என்னை அடித்தாலும் அடைகின்ற அன்பரே. காயப்படுத்தி கட்டத்தோடு கர்த்தரே, என்னை அடித்தாலும் அடைகின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே,
வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளி காணுமே. என் கண்கள் தானே அந்நாளி காணுமே. எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா. எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் வாசித்து தியானிக்கப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கழிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 46 நம்ம தொடர்ந்து தியானிச்சு வரோம். இது 3வது பகுதியான கடைசி பகுதி இப்பொழுது நம்ம தியானிக்கவிருக்கிறது. முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம், தேவன் நமது அடைக்கலமாக இருக்கிறார், அவர் பலனாக இருக்கிறார், நம்ம ஆபத்து காலத்தில் அவரே அனுகூலமான துணையுமானவர் என்று நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதற்குமே பயப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம முதல் பகுதியில் தியானித்தோம். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட எப்படி இருப்பாராம் 2ஆம் பகுதியில் நம்ம தியானித்தோம். ஒரு நதியுண்டு, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் தாமே வந்து தேவனுடைய நகரமாக இருக்கிற நம்மை அவர் சந்தோஷிப்பார், உன்னதமானவர் வாசம் பண்ணும் சபைகளையும் சந்தோஷிப்பார் என்று பார்த்தோம். அவர் நம் நடுவில் இருக்கிறதுனால நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, நாம் யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை என்று நம்ம 2வது பகுதியில் கூட நம்ம தியானித்தோம். சங்கீதம் 46 ஒரு விசேஷமான ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அது ஒரு விசுவாசத்தின் சங்கீதம் என்று வேத அறிஞர்களால் சொல்லப்பட்டு வருகிறது. மார்ட்டின் லூதர் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் வந்து அந்த புரொட்டஸ்டன்ட் சபைகளின் தந்தை என்று அழைக்கப்படும் ஒரு நபர். அவர் கத்தோலிக்க சபைகளில் ஒரு போதகராக அவர் படித்து ஒரு பாஸ்டாக வந்து அங்கே இருந்தார், போதிச்சுட்டு இருந்தார் எல்லாருக்குமே. ஆனால் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இவருக்கு அது பிடிக்காமல் இருந்தது. ஏன்னா வேதத்தின்படி சொல்லாமல் அவர்கள் தன்னுடைய சுயத்தை அதை சேர்த்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சிந்தனை வந்ததுனால அவர் வேதத்தை சரி மக்களுக்கிட்ட சரியான முறையில் எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி அவங்கக்கிட்ட பேசும்போது அவருக்கு எதிராக இவர் திரும்புகிறார். அந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக திரும்புறதுனால அப்போ ஃபுல்லாக வந்து ரோமோட கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அவங்க சொல்கிறது தான் சட்டம். அவங்களுக்கு எதிராக திரும்பினா அவங்கள தேச துரோகியாகவே அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவரை வந்து ஒரு பெரிய ஒரு துரோகி மாதிரி அவருக்கு பார்க்க ஆரம்பித்தாங்க. இவருக்கு எதிராக நிறைய தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுகிற நிலைமை கூட வந்தது. அப்போ கூட அவர் சோர்ந்து போய்விடவில்லை. அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பார். அவர் மன உளைச்சலில் ரொம்ப தள்ளப்பட்டிருந்தார். அந்த டைம்ல எல்லாம் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருப்பாராம். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் இவர்கிட்ட வந்து எப்பெல்லாம் இவர் சோர்ந்து போயிருக்காரோ, எப்பெல்லாம் இவர் துவண்டு போயிருக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் வந்து கூப்பிடுவாராம். கூப்பிட்டு வா நம்ம 2 பேர் போயிட்டு நம்ம சங்கீதம் 46 நம்ம பாடி தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாராம். ஏன்னா அந்த சங்கீதம் அவருங்க பாடும்போது அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வருமா, அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வருமா. ஏன்னா பூமியே நிலை மாறி போனாலும் சரி, கடல்ல அந்த மலைகள் எல்லாம் போய் அமிழ்ந்தாலும் சரி,
கர்த்தரும் கூட இருக்கிறார், அவரே உனக்கு பலனா இருக்கிறார், அவரே அடைக்கலமா இருக்கிறார் என்ற வார்த்தைகள் வந்து அவர்களை ரொம்ப பலப்படுத்துகிற வார்த்தையா இருந்ததுனால அவர் மறுபடியும் அவர் அந்த எல்லா கசப்புகளையும் விட்டுட்டு எல்லா அந்த போராட்டங்களை விட்டுட்டு மறுபடியும் அவர் வேதத்தினோட வேலையை செய்ய ஆரம்பிச்சு விடுவார் சொல்லி. எனவே இது ஒரு ரொம்ப விசேஷமான சங்கீதமா இந்த 46. எப்போதெல்லாம் நாம தோண்டு போயிருக்குமோ அப்போல்லாம் இந்த வசனத்தை வாசிச்சாலே நமக்கு ஒரு பலன் வரும், நமக்கு ஒரு துணை இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள அது வந்துவிடும். அப்பொழுதெல்லாம் நாம அந்த பலவீனத்தை எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை நம்ம துதித்து நம்ம பழையபடி நம்ம சுறுசுறுப்பாகவும் நம்ம எல்லா ஒரு பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இந்த சங்கீதத்தோட விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 3ஆம் பகுதியில் 46வது அதிகாரத்தில் 8-9 வாசிப்போம். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் செய்யும் வல்லமை மிக்க காரியங்கள் எல்லாம் வந்து பாருங்கள். அவர் பூமியின் மேலே செய்துள்ள பயத்திற்குரிய காரியங்களை வந்து பாருங்கள் என்று இந்த சங்கீதம் எழுதும்போது இந்த சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். அவருடைய காரியங்கள் எல்லாம், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அது பயங்கரமாக இருக்கும், பயத்திற்குரிய காரியங்கள், அது வல்லமை மிக்க காரியங்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அவர் நாமமே வல்லமையுள்ள தேவன் என்பதுதான். அவர் செய்ய போகிற எல்லா காரியமும் அது வல்லமையுள்ளதா இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் நாமமே வல்லமையுள்ள தேவன் என்பதுதான். அவர் செஞ்ச வந்து ஒவ்வொரு காரியமும் அது பயங்கரமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் அப்படின்னு சொல்லி. அவர் எப்படிப்பட்டவரா? அவர் பயங்கரமானவர். அவர் மனுபுத்திரர் நடுவில் செய்யும் கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? அது பயத்திற்குரியதா இருக்கும். மற்றவர்களுக்கு அது பயத்துக்குரியதா இருக்கும், நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். கிறிஸ்துவை பின்பற்ற நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம் ஜனத்திற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர். அவர் செய்யற காரியம் எல்லாம் அவங்களை பார்த்து எல்லாம் பயந்து நடுங்குவாங்களாம். ஏன்னா அவர் தம்முடைய ஜனத்தை காப்பதற்காக அவர் என்னவனா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்த அந்த நேரத்தில் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அந்த பார்வோன் வந்து எகிப்து ஜனங்கள் முழுவதுமே அடிமைப்படுத்தி வச்சு கொண்டிருந்தார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்றாரு, மோசேயும் ஆரோனையும் அவர்களிடத்தில் அனுப்புறாரு. நீ போயிட்டு பார்வோன் இடத்துல பேசுங்க, என்னுடைய ஜனத்தெல்லாம் வந்து நீங்க அனுப்பிவிடு, ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு, நீ போய் சொல்லு. ஆனாலும் அவன் கேட்க மாட்டான், அவனுடைய இருதயம் கடினப்படும், அவன் அனுப்ப மாட்டான். இருந்தாலும் நீ போய் பேசு, உங்களுக்குரிய காரியத்தை அங்கே நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அனுப்புறாங்க. ஆரோனும் மோசேயும் போயிட்டாங்க, சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கும்படி நீங்கள் அனுப்பிவிடும் அப்படின்னு கேட்கும் போது அவர் அனுப்ப மாட்டாரு. நான் ஏன் அனுப்பணும்னு சொல்லி கேட்டு அவங்கள அவமதிச்சு அனுப்பிச்சு விடுறாரு. அப்பொழுது தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்த பயங்கரமான காரியங்களுக்கு கண்டு அந்த எகிப்து ஜனங்கள் எல்லாருமே, ராஜா முதல் அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அந்த 10 வாதைகள், அவர் முதலாவது அந்த தண்ணீரை வந்து ரத்தமா மாத்துறது, அப்புறம் தவளை வர வைக்கிறாரு, அப்புறம் அந்த பேன்களை வர வைக்கிறாரு, கொப்பளங்களை வர வைக்கிறாரு. இப்படியா 10 வாதைகளை வந்து அவர்கள் வர வைக்கும் போது இஸ்ரவேலோட தேவன் செய்யற காரியம் இது பயங்கரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப பயந்தாங்களாம், அதிசயப்பட்டு போனார்கள். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவதே தெரியாம அவங்க முழிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு வசனத்துல அங்க தெளிவுபடுத்துகிறது. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கன்னியாயிருப்பான்? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். ஹல்லேலூயா. இங்க சொல்றாங்க, அந்த வேலைக்காரன் கூட இருந்த வேலைக்காரன் போயிட்டு ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜா இவங்களை எந்த மட்டும் இவங்களை வச்சுட்டு இருப்பீங்க? இவன் வந்து நமக்கு கன்னியா இருக்கான், இவன் இருக்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இது நீங்க உங்களுக்கு இன்னும் புரியலையா? உங்களுக்கு எகிப்து நாடே வந்து அழிஞ்சிட்டு இருக்கு, இது இன்னும் நீங்க அறியாம இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. ஏன்னா இவங்க செஞ்ச கர்த்தர் இவர்களுக்காக செய்த காரியம் அது பயங்கரமா இருந்தது. கடைசியா அந்த 10ஆவது பார்த்தா எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் அவர் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த ராஜாவோட தலைச்சன் பிள்ளை முதல் அந்த ஆடு மாடுகளுடைய தலைச்சன் ஈற்றைகள் வரைக்கும் அவர் எல்லாவற்றையும் அழித்து போட்டதை பார்த்து அவங்க ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்களை போக விட்டுருங்க தயவு செய்துன்னு சொல்லிட்டு கெஞ்சி அவங்க கிட்ட இருந்த எல்லா செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள அங்கிருந்து அனுப்பி விடுற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 14:30 இப்படியா சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலில் எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தர் வந்து உங்களுக்காக செய்யும் காரியங்கள் எல்லாம் அது பயங்கரமா இருக்கும்
என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை எப்படி ரட்சித்து யுத்தங்கள்ல இருந்து அவங்களை மீட்டு கொண்டாரோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா யுத்தத்தையும் அவர் ஓய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீங்க என்னென்ன யுத்தம் இருக்கட்டும், அது என்ன போராட்டமா வேணாலும் இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல உடல் ரீதியா பிரச்சனையா இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், அது எல்லாம் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க யுத்தம் பண்ணிட்டே இருப்பீங்க, அது கூட சேர்ந்து போராடிட்டே இருப்பீங்க, எப்படியாவது அதுல இருந்து நம்ம விடுவித்து வந்து விடணும் சொல்லிட்டு. ஆனா நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 14:14 இப்படிதான் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. நீங்க எல்லாம் சும்மா இருந்தா போதும், கர்த்தர் நிச்சயமா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதற்கு நீங்க அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் யுத்தத்தை நடத்துகிறவர் மாத்திரமல்ல, யுத்தத்தை ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நடக்கிற பலவிதமான யுத்தத்தை யாராலையும் நிறுத்த முடியல, ஆனா கர்த்தர் நினைத்தால் அதை ஒரு வினாடியில் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் யுத்தத்தை ஓய பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டது. அவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இதுதான் போருக்கான ஒரு முக்கிய ஆயுதங்களாக இருக்குது. வில்லு, ஈட்டி, அந்த ரதங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதெல்லாம் உடைச்சி போட்டாலே என்ன ஆகும், அந்த போர் நடத்துறதுக்கு அவங்களால முடியாம போயிடும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள காரியங்களை செய்து அவர் அந்த யுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணுகிறவராக இருக்கார். நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா யுத்தத்தையும் ஓய பண்ண அவரால் மட்டும்தான் முடியும். எனவே நாம அவரை அண்டிக் கொள்ளணும், அவர் கூடவே இருக்கணும், அவரை நாம விசுவாசிக்கணும். இந்த சங்கீதத்தில் சொன்னபடி அவரை நாம விசுவாசித்தோம்னா அவர் நமக்கு அடைக்கலமா இருந்து, பலனா இருந்து, நமக்கு துணையா இருந்து நம்மளுடைய யுத்தத்தை எல்லாத்தையும் அவர் ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததான் 46:10 வாசிப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் தான் தேவன் என்பதை நீங்க எப்படி அறிந்து கொள்ளலாம்? நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நீங்க சும்மா உட்கார்ந்து என்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்துட்டாலே போதும், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அப்பொழுது நீங்கள் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 103 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் உண்டாக்கினது தேவன் அல்ல, தேவன் தான் மனிதனை உண்டாக்கினார் என்பதை நாம முதலில் நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் தான் நம்மளை படைத்தவர், அவர் தான் நம்மளை உண்டாக்கியவர், அவர் தான் உருவாக்கி நடத்தி வருகின்றார். அவர்களுடைய கிரியை மூலமாகவும் அவருடைய வல்லமையுள்ள செய்கைகள் மூலமாகவும் அவர் ஒருவரே தேவன் என்பதை நாம அநேக தரம் நாம வேதத்தின் மூலமா அறிந்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் நடந்திருக்கும். கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா வந்திருக்கும். அப்பொழுது நாம் அறிந்து கொண்டிருப்போம், இவர்தான் தேவன், உண்மையான தேவன் என்று அறிந்து கொண்டுதான் முன்ன இருந்த பழைய எல்லாத்தையும் விட்டு நாம இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நாம காத்திருக்க முடிகிறது. யாத்திராகமம் 18:11 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இங்க இந்த வார்த்தை யார் சொல்லுவது? இங்க இந்த மோசேயின் மாமனாகிய எத்ரோ அங்க சொல்லும் வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை அங்க இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு மோசே வெளியே வந்துட்ட பிறகு அந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு அறிவிக்கப்படுது, தெரிந்திருக்க அந்த எத்ரோவுக்கு தெரிஞ்சு அவர் அந்த மோசையை பார்க்கும்படியா வருகிறார். பார்க்கும்படியா வரும்போது தான் இந்த வார்த்தையை எல்லாம் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச எல்லா காரியத்தை நான் பார்த்தேன், அவ்வளோ அற்புதமா உங்களை நடத்தி வந்திருக்கிறாரு. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் அவர் பெரியவராக இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நான் இப்போது உங்களை பார்த்து நான் அறிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் எனக்கு தெரியாது, ஆனா இப்போது நான் அறிந்து கொள்கிறேன், இவரே தேவன் என்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு சாட்சி கொடுக்கிற விஷயத்தை நம்மால பார்க்க முடிகிறது. யாத்திராகமம் 14:13-14 இப்படிதான் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீங்க என்றைக்கும் காண மாட்டீர்கள். அந்த செங்கடல்ல கடந்து வரும்போது பின்னாடி பார்வோன் சேனை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, அதை பாக்குறாங்க. பார்த்து இவங்க எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. அப்போ மோசே சொல்றாரு, இன்னைக்கு நீங்க கர்த்தர் செய்யும் காரியத்தை நீங்க பார்ப்பீங்க, அவர்கள் எல்லாம் இனிமேல் நீங்க இப்ப பாக்குற எகிப்தியனை இனி ஒருபோதும் நீங்க காண
மாட்டீர்கள், நீங்க சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் சொல்லுவதை பார்க்க முடியும். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் ஒரு வல்லமை உள்ள காரியத்தை அங்கே செய்கிறதை நீங்க பார்க்க முடியும்னு சொல்லிட்டு மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அங்கே சொல்லி அவரே தேவன் என்று அங்கே அவர் நிரூபித்து காட்டுகிறத நம்மால விலகி கொள்ள முடியும். கர்த்தர் இப்படியா வந்து பல காரியங்கள்ல தான் தேவன் என்பதை அநேகருக்கு நிரூபித்திருக்கிறார். இந்த வேதத்துல நம்ம நிறைய பார்க்கலாம். அவரே தேவன் என்பதை அவர் அநேக தரம் அவர் நிரூபித்திருப்பார். அதுல 2 விஷயம் மட்டும் நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 17:46 வாசிப்போம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இங்க சொல்றார் தாவீது சொல்றாரு, இந்த உலகத்துக்கு முழுவதுமே அவரே தேவன் என்பதை, இந்த பூமியில் உள்ள எல்லாருமே அவர் தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியா இன்னைக்கு ஒரு காரியம் செய்ய போகிறாரு. அதை நீங்க எல்லாருமே பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எதை குறிக்குதுன்னா, அவர் தாவீதும் கோலியாத்தும் எதிர்க்க நிற்கும் போது கோலியாத் சொல்றான், நீ வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்க, இன்னைக்கு வந்து உன்னுடைய தலையை வெட்டி நான் ஆகாயத்து பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் வந்து நான் அதை இறையா போட போறேன் அப்படின்னு சொல்லி அவரு தாவீதை குறித்து அங்க சொல்லியிருப்பான் கோலியாத்து. அந்த கோலியாத்தை பார்த்து தான் தாவீது சொல்கிறார், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாலத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதை இந்த பூலோகத்தார் எல்லாம் அறிந்து கொள்வார்கள் என்று அவர் சொல்லுகிற காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். அவர் கையில ஒரு பட்டயமும் கிடையாது, வெறும் கவனம் வந்து அந்த கல்லும் தான் வச்சுட்டு இருக்காரு. அது இருக்கும் போதே அவர் சொல்றாரு, உன்னுடைய தலையை நான் உன்னிடத்திலிருந்து வாங்குவேன். எப்படி சொல்ல முடியும்? அவருக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் தான். அவர் விசுவாசமா அவரு நம்பி இருந்தாரு. அவர் நிச்சயமாக அவனை கொன்று அவனுடைய பட்டயத்தாலே எடுத்து அவனுடைய தலையை வாங்கி அவனுடைய தலையை மாத்திரமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை என்று சொல்லப்பட்டிருக்கு. உன்னை ஒருத்த மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிறவனுடைய பாளையத்தில் இருக்க எல்லா தலையும் வாங்கி அதை வந்து நான் காட்டு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருக்கிறாரு. இதன் நிமித்தமாக இப்படி ஒரு காரியம் நடக்கிறது நிமித்தமாக ஒரு சின்ன பையன், சின்ன இளைஞனா இருக்கான், இவன் போயிட்டு கோலியாத் என்ற ஒரு பெரிய ராட்சத மனுஷனையும் அவனோடு இருந்த பாளையத்தையும் அழித்து போட்டார் என்று இந்த உலகத்தில் உள்ளவர் எல்லாருமே தெரிந்து அப்போ நினைப்பாங்க, இவருடைய தேவன் ஒருவர் உண்டு என்று அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை அங்க தேவன் அவர்களுக்கு எதிராக நடப்பித்தார் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிறது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக பல சூழ்நிலைகள் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். அதுல எல்லாவற்றிலும் நம்ம தேவனை விசுவாசித்து தேவன் இதை நிச்சயமா செய்வார் என்ற நம்பிக்கையோடு நம்ம எடுத்து போய் நிற்கும் போது நமக்கு எதிராக அவர் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அழித்து அவர் நம்மை ஜெயம் கொள்ள செய்வார். அல்லேலூயா. அடுத்ததா இன்னொரு மனுஷன் இவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி செய்த ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18:36 வாசிப்போம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், எலியா தீர்க்கதரிசியை குறித்து இங்கே சொல்லப்படும். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு நீங்க விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எலியா வந்து ஆண்டவர்கிட்ட அங்க சொல்ற விஷயத்த பார்க்கிறோம். அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட 450 பேர் இருக்காங்க. இஸ்ரவேலில் தேவனுடைய தீர்க்கதரிசியாக வந்து இந்த எலியா மாத்திரம் அங்க மீந்திருக்கிறாரு. இவர் என்ன ஒரு சவால் விடுறாரு, யாரு நீங்க கூப்பிடுங்க, யாருடைய தேவன் முதல்ல வந்து வராரோ அவங்க தான் வந்து உண்மையான தேவன் என்று நம்ம பந்தயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்களும் சரிவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிறாங்க. நின்றுட்டு அந்த 450 தீர்க்கதரிசிகளும் அவருடைய தேவனை வழிபடுறதுக்கு அவங்க என்னென்னவோ பண்ணி அவங்க கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்பொழுது அந்த தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. அந்த மாட்டை வந்து வச்சு அதை வந்து அக்னியால பட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தயம் ஒன்று வைக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த அவங்களுடைய தெய்வம் வந்து அவரோட குரலுக்கு பதில் கொடுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகுது, காலையிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க, பதில் கொடுக்கவே இல்லை. சாயந்தரமாவது அது வரைக்கும் கூட பதில் கொடுக்கவே இல்லை. அப்போ வந்து எலியா சொல்றாரு, இப்போ என்னோட டேர்னு, நான் சொல்றேன், இப்போ நீங்க வந்து நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த சுத்தியுள்ள
ஃபுல்லாக அந்த பலிபீடத்தை சுற்றிலும் பள்ளம் தோண்டிட்டு அது மேலே ஃபுல்லாக தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு. அந்த பள்ளத்தை சுற்றி இருக்கிற பள்ளத்துல எல்லாம் தண்ணி நிற்குது, அதுக்கு மேலே எல்லாம் தண்ணி நிற்குது. இந்த தண்ணி இருந்துச்சுன்னா வந்து நெருப்பு பற்றாது. ஆனாலும் தேவன் செய்கிற காரியம், என்னுடைய தேவன் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி தேவன் இன்றைக்கு இந்த இடத்த வந்து அக்கினியால் நிரப்ப போகிறார், இதை வந்து பட்சித்து அவர் அந்த அதிசயத்தை செய்ய போகிறார்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறாரு. அந்த ஜபத்தை ஏறெடுத்த முடித்த உடனே அங்கே அக்கினி வந்து வானத்திலிருந்து இறங்கி அங்கே இருந்த எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. அந்த தண்ணீரை எல்லாம், அங்கே இருந்த தண்ணீரெல்லாம் நக்கி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுகிறது. அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே இல்லையா. ஏன்னா அந்த எல்லா தண்ணியையும் அந்த அக்கினி வந்து பட்சித்து போட்டது. இதை பார்த்த ஜனங்கள் எல்லாம் மண்டியிட்டு அப்படியே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க ரொம்ப. இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று எல்லாரும் ஒரே ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே இருந்த 450 அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளும் அங்கே கொல்லப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ இஸ்ரவேலில் தேவன் உண்டு என்பதை அங்கே அவர்கள் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை அவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை நமக்காகவும் தான். நமக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். நம்மை படைத்தவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷிக்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நாம உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வேத வசனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேவனை தேவனாய் கொண்டிருக்க நமக்கும் இந்த வார்த்தை எல்லாம் நம்மை அது வந்து நமக்கு அப்ளை ஆகும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நாம் ஒன்றும் செய்யாம அவர் கையில நாம ஒப்பு கொடுத்துட்டாலே போதும், அவர் சகலவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன காரியம் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறாரோ நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் நிச்சயமாக அவர் செய்வார். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒண்ணுமே செய்யாம அவர் கையில நாம சிம்பிளா வந்து நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா அவர்கிட்ட வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். அப்போ அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவராம், அவரு சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டு 11ஆம் வசனமும் 7வது வசனத்துல அப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. இதை விட வேற பெரிய ஒரு பலன் நமக்கு எங்க இருக்க முடியும்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் நம்ம கூட பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும் என்று வேதம் சொல்கிறது. அவர் கூட இருந்தாலே போதும். அவர் மாத்திரமல்ல, அவர் யாரா? அவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்படுது. ஒரு சேனைனா மகா திரட்சியான ஒரு ஆட்களை கொண்ட ஒரு படைதான் ஒரு சேனை என்று அர்த்தப்படும். அப்படிப்பட்ட சேனைகளின் கர்த்தர் என்று அங்கு சொல்லப்பட்டது. அவர் வந்தா அவர் கூட எல்லா சேனைகளும் வருமாம். அவர் கூட என்னென்ன சேனைகள் இருக்கிறது? அவர் கூட அந்த வான சேனைகள் இருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் என்று அநேக வான தூதர்கள், வான சேனைகள் அவர் கூட இருக்கிறது. உங்களுக்காக அந்த வான சேனைகளை இறந்து வந்து யுத்தம் பண்ணும் என்று வேதவசனங்கள் சொல்லுகிறது. அவர் அது மாத்திரமல்ல, இந்த தூத சேனைகள், கோடான கோடி தூதர்கள் அவருடைய சேனைகளா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சேனைகள் உங்க ஒருத்தருக்காக வந்து இறங்கி போராடவும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக. ஒரு தூதர் வந்து 1,80,000 பேரை சாகடிக்கும் போது கோடான கோடி தூதர்கள் வந்தா என்ன நடக்கும் பாருங்க. அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவனை நாம துணையா வச்சிட்டு இருக்கும் போது நாம எதற்குமே பயப்பட தேவையில்லை. அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அவர் நம்ம கூட இருந்தாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லைன்ற ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு உற்சாகம் வேணும், நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். நமக்கு அவர் நம்ம கூட இருந்தாலே போதும். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, பூமியில் உள்ள சேனைகள், அவருக்கு பூமியிலும் பல சேனைகள் இருக்கிறது. அந்த சேனைகளும் உங்களுக்காக யுத்தம் பண்ண கிளம்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிற என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்போது நீங்க எதற்குமே பயப்பட தேவையில்லை. யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையா ஒரு அடைக்கலமா இருக்கிறார். எப்பொழுதும் வந்து எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் சரி, எந்த ஒரு பயங்கரம் இருந்தாலும் சரி, அவருடைய அடைக்கலத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் உங்களை சகலவற்றிலும் இருந்து பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பூமி நிலை மாறி போனாலும் சரி, மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனா கூட சரி, பர்வதங்கள் அதிர்ந்தாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்தாலும் சரி, நாம் பயப்படக்கூடாது. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கார். எனவே நாம பயப்பட தேவையில்லை, நாம விசுவாசமா இருப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இருப்போம். யாக்கோபின் தேவன் நாம அடைக்கலமா கொள்ளுவோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை அவருடைய அடைக்கலத்துக்கு கொண்டு அவருடைய சபைக்கு கொண்டு வந்து அவருடைய சட்டையின் நிலையிலால் நம்மை மூடி மறைத்து அவரே நமக்கு அடைக்கலமா இருப்பார். அவர் நம்மோடு இருந்து நம்ம எல்லாவித இக்கட்டுகளிலும் இருந்தோம், எல்லாவித போராட்டங்களிலிருந்து நம்மை தப்புவிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. நீங்க இருக்கிறீங்க, நாங்க தோற்று போவதில்லை. நீங்க இருக்கிறீங்க, நாங்க தோற்று போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை நீங்க தானே. நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, ஆமென். நீங்க தானே, glory. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே. நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கள் சுடராகி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாகும் சுடராகி நீங்க தானே. நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, நட்சத்திரம் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, நட்சத்திரம் தேவன் நீங்க தானே. நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனக்கு ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கிறீங்க, நாங்க சோர்ந்து போவதில்லை. நேற்றும் இன்று மாறாத ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன், எங்கள் மத்தியிலே கடந்து வந்த கிருபைக்காக உமக்கு துதியும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவரே. இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்த நல்ல சங்கீத ஆலோசனைகளுக்காக, தேவ செய்திக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக, வசனத்துக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக, ஆவியின் வல்லமைக்காக, அனுக்கிரகத்துக்காக, ஆண்டவரே கிருபைகளுக்காக, வரங்களுக்காக, எல்லா விதமான காரியத்தையும் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். என்ன நோக்கத்துக்காக தெரிஞ்ச நோக்கத்தை நிறைவேற்றி நாங்கள் அதிகமாய் வேதங்களை வாசிக்கத்தக்கதாக, தியானிக்கத்தக்கதாக, கர்த்தரை துதிக்கத்தக்கதாக இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியங்கள், கிருபைகள், ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. தாழ்த்தி உம்முடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்ப குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள் ராஜா.
புது கிருபினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பு கத்தாவே. கல்வார் ரத்தத்தின் கோட்டைகளை மறைத்துக்களை பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும் ஆண்டுற பாவபர கழிவு ஈசோப்பினால் எங்களை கழுவி ஆண்டுற ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்தி வரும் கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்ட கிருபிக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்ட கிருபிக்காய் ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினர் பேர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும், நாமத்தை மாயப்படுத்தும். துதி கரம் எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.